பிளே ஆஃபுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இருக்கிற அந்த பந்தங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியானது இல்லை. நம்ம பார்த்துருப்போம் 2020, 2022 இந்த மாதிரி 2024 இந்த 3 சீசனில் மட்டும்தான் சென்னை வந்து பிளே ஆஃப் வந்திருக்காது. அந்த 2 சீசன் பேனை தவிர்த்து மீது எல்லா சீசனுமே வந்து சென்னை வந்து பிளே ஆஃப் வந்துடும். இந்த வாட்டி சென்னை வந்து ஆரம்பத்தில் ஜெயித்தாலும் அடுத்து தோத்துட்டே வந்து அவங்க பிளே ஆஃப்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் ரொம்ப நம்புகிறாங்க. கண்டிப்பாக இது ஆகாது அப்படின்னு. ஆனாலும் சொல்கிறேன், தலை வந்துட்டாரு, அதனால நம்பிக்கையும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மேட்சஸுமே அவையில் தாங்க இருக்குது. லக்னோ கூட 1, மும்பை கூட 1. இந்த 2 அவே மேட்சஸையும் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வின் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தோனி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 விக்ட்ரி வந்துருச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் கூட ஹோம் மேட்ச்சு. போன வாட்டியே நம்ம எஸ்ஆர்ஹெச் ஹோமில் பிறந்தோம். அடுத்து ஹோம் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ். போன வாட்டி அவங்க நம்ம இங்கே சேப்பாக்கில் வந்து நம்மளை பிறந்தாங்க. அதனால் அதுக்கும் பழி வாங்கணும். போன வாட்டி இங்கே நம்ம அவங்க கூட போய் அடி வாங்கிட்டு வந்தோன்னா அதுக்கும் பழி வாங்கணும். அதனால இந்த 4 மேட்சஸுமே ஒரு பெரிய ஒரு திருப்பமாக தான் இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. இந்த 4 மேட்சஸில் கண்டிப்பாக ஒரு 3 மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாகவே இருக்கும். கடைசியாக இருக்கிற 4 இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டெரர் காம்பினேஷன்ஸாக இருக்கும். ஆர்சிபியை அவங்க ஹோமில் போய் நம்ம சந்திக்க போகிறோம். அது சப்போஸ் போன எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், தோனியோட கடைசி அந்த கேட்ச் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. போன சீசனில் அவங்க வின் பண்ணி அவங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்க. இங்கே வந்து இப்போது நம்மளை ஃபோர்ட்ரஸில் நம்மளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்குமா, நீங்கள் பிளே ஆஃப் கூட வராமல் போங்க, ஆனால் ஆர்சிபியை அவங்க கிரவுண்டில் கண்டிப்பாக அடிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இதாக இருக்கும். அந்த மேட்சஸும் இருக்குது May 3 அதுவும் சிஎஸ்கே கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அவே கேம், அடுத்து ஒரு ஹோம் கேம், அடுத்து ஒரு அவே கேம். கொல்கத்தா, ராஜஸ்தான், குஜராத்னு இவங்க 3லேயும் கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து ஒரு இது பார்க்கும். ஏன்னா அவே மேட்சஸ் ஃபுல்லாமே வந்து அவங்க ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா 4 ஹோம் விளையாடிட்டோம். 4 ஹோமில் 3ல் தோற்று 1ல் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கோம். அதனால் ஹோமில் மட்டும் ஜெயிச்சா சிஎஸ்கே குவாலிஃபை ஆக முடியாது. ஆனால் அவங்க கண்டிப்பாக இருக்கிற 8 போட்டிகளில் 7 போட்டிகளில் வந்து நம்ம கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு போட்டி தான் சரி பரவாயில்லன்னு நீங்களால் தோற்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 8ல் 8 அடித்தா மட்டும்தான் சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நெட் ரன் ரேட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போக மேட்சஸில் நீங்கள் அதெல்லாம் பண்ணால் தான் மற்ற டீம்ஸோடு நீங்கள் வந்து டாப் 4க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அடுத்த வர 8 மேட்சஸுமே சிஎஸ்கேக்கு முக்கியமான மேட்ச் தான். பார்ப்போம் சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகிறாங்களா, தோனி அந்த மேஜிக்கை நமக்காண்டி பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.